நான் நல்ல பிள்ளைங்க. எதை வச்சு சொல்றேன்றீங்களா? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் கெட்ட விஷயம் இருந்தாலும் படுத்தா தூங்கிடுவேன். நைட்டுங்க யாருக்காவது ஏதாவது புரியுதான்னு பாருங்க. 12:12 எழுந்திருச்சு உட்காந்துட்டு இருக்கிற யாரும் இல்ல கூட எழுந்து பார்க்க என்னடா தூக்கம் வர மாட்டேங்குது, காலையில இருந்து தூங்கலையே இப்ப கூட தூக்கம் வர மாட்டேங்குது, ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க, மன அழுத்தம். புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரல, எதை எடுத்தாலும் எரிச்சலா இருக்கு. எரிச்சல என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல டேபிள்ல நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்காக ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்திருந்தாங்க சார். அதை திறந்து பார்த்தா வண்ணமயமான ஸ்வீட்ஸ். 2 ஸ்வீட்டுங்க, பெரிய பெரிய ஸ்வீட். 2 ஸ்வீட் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு தண்ணி குடிச்சு உட்கார்ந்து பாருங்க, எரிச்சல் அப்படியே சாந்தமாச்சு. படுத்தன் தூங்கிட்டேன். காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்ச உடனே பெரிய கேள்விக்கு, 30 வருஷமா நான் தேடிட்டு இருக்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சதுங்க. ஸ்வீட் சாப்பிட்டா எரிச்சல் தனியும், ஸ்ட்ரெஸ் போகும். அப்புறமா தான் புரிஞ்சது, நாம ஜெயிச்சிட்டா, ஏதாவது வீடு வாங்கிட்டா, வேலை கிடைச்சிட்டா, கல்யாணம் ஆச்சுன்னா, குழந்தை பிறந்துச்சுன்னா, ஏன் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஸ்வீட் குடு ஸ்வீட் குடு ஸ்வீட் குடுன்னு கேட்கறான். ஸ்ட்ரெஸ்ஸா சுத்திட்டு இருக்காங்க. நம்மள சுத்திட்டு இருக்கிறது எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா சுத்திட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இதோ இந்த வார்த்தையை சொல்றேன், இன்னைக்கு வாங்கி வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னா நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துருங்க. சரியா? தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா ஸ்வீட் யார் சாப்பிடுறோமோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள்.